அனுமன் ஜெயந்தி. இன்று அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் ஆலயங்களில் அவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. அனுமனுக்கு வடைகள் கொண்ட மாலைகளும் வெற்றிலை மாலைகளும் அணிவிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெறும். இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் அனுமனை தரிசனம் செய்வார்கள். திதிகளில் புண்ணியமான திதி அமாவாசை. அறிவு ஞானத்தின் அடையாளமாக திகழ்வது மூல நட்சத்திரம். சிறப்பான மாதமான இந்த மார்கழியில் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்கும் இந்நாளில்தான் அஞ்சனையின் மகனாக ஆஞ்சநேயன் அவதரித்தான். இன்றைய தினம் மார்கழி அமாவாசை நாள் அனுமன் ஜெயந்தியாக நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்ந்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் அனுமன் சிரஞ்சீவியாக இந்த மண்ணில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ராமம் நாமம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அந்த இடங்களில் ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பார் என்று நம்பப்படுகிறது. ராமநாமம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அந்த இடங்களில் ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பார் என்று நம்பப்படுகிறது. நான் கூட ராமாயணத்தை சொற்பொழிவாக சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டு வாசலில் ஆஞ்சநேயர் வந்தார். அதாவது குரங்கு ரெண்டு பேர் வந்து நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கேட்டுட்டு போனாங்க. அது கண்கூட கண்ட காட்சி. அதுதான் சொல்கிறாங்க, ராமநாமம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அந்த இடங்களில் ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பார் என்பது ஐதீகம். அனுமாரோ ராமநாம பலத்தினால் கடலையே தாண்டி விட்டவர். உடனே நாமும் ராமநாம ஜபத்தை உச்சரித்து சொன்னேனே, எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே என்று கேட்கக்கூடாது. ஒரு விதையை போட்டால் அது முளைத்து செடியாகி மரமாகி பூத்து பிஞ்சு விட்டு காயாகி பழமாகின்ற வரையில் பொறுத்திருக்க வேண்டும். விதை போட்டவனே முளைச்சி வெளியே வந்து பழமாக கொட்டாது எதுவும். அது வளர்றதுக்கு நாளாகும். அதுபோலதான் நாம் ஜபம் செய்யும் ராமநாம மந்திரத்தை பொறுமையுடன் அது சித்தியாகும் வரை ஜபம் செய்து கொண்டே வர வேண்டும். ராம மந்திரத்திற்கு தாரக மந்திரம் என்றும் ஒரு பெயர் உண்டு. தாரகம் என்றால் என்ன? தாரகம் என்ற சொல்லுக்கு தாண்ட விடுவது என்று பொருள். தாரகம் என்ற சொல்லுக்கு தாண்ட விடுவது என்று பொருள். எதிலிருந்து தாண்ட விடுவது? பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து தாண்ட விடுவது என்று பொருள். ராமாயண காவியத்தில் ஈடு இணையற்ற இடத்தை பிடித்தவர் அனுமன். ராமாயண காவியத்தில் ஈடு இணையற்ற இடத்தை பிடித்தவர் அனுமன். அறிவு, உடல் வலிமை, துணிச்சல், புகழ், ஆரோக்கியம், வாக்கு, சாதுரியம், வீரம் ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றவர். ராமபிரானின் சேவகன் அனுமனை அவன் அவதரித்த இந்த நாளில் வணங்கினால் தொல்லைகள் தீரும். ராமபிரானின் சேவகனான அனுமனை நாம் அவன் அவதரித்த இந்த நாள் இன்று வணங்கினால் தொல்லைகள் தீரும். அனுமனுக்கு வடைமாலை சாத்துவது ஏன்? அதுக்கு ஒரு கதையே இருக்கு. ஒரு கதை இல்லை, 2 கதை கூட சொல்றாங்க. பயனற்ற நமது உடலை உனக்கே அர்ப்பணிக்கின்றேன் ஆஞ்சநேயா
என்ற தத்துவார்த்தத்தின் அடிப்படையிலேயே உளுந்து வடை மாலை ஆஞ்சநேயருக்கு அணிவிக்கின்றோம். அனுமன் வடைப்பிரியர். அனுமனுடைய தாய் அஞ்சனா தேவி தன் மகன் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உளுந்து வடை செய்து கொடுத்ததாக ஐதீகம். அதனால்தான் அவர் வடைப்பிரியர்ன்றது. இன்னொரு கதையும் இருக்கு. அனுமன் சின்ன பாலகனாக இருந்தபோது மேல வானத்துல சூரியன் தெரிஞ்சாது. அதை பார்த்தா பழம்னு நினைச்சுக்கிட்டார் அவர். அதை போய் சாப்பிடணும்ட்டு உடனே இவர்தான் வாயு புத்திரனாச்சே, பறந்து அந்த சூரியனை பிடிக்க போறார். பிடிக்க போற பின்னாடியே இவர் ராகு அவரும் இந்த சூரியனை பிடிக்க போறார். ராகு அதாவது கிரகண காலம் அது. அதனால அவர் சூரியனை பிடிக்கிறதுக்காக போறார். கிரகணம் அந்த அமாவாசை நாளில் பிடிக்க போறார். சூரியனை பிடிக்கிறது அமாவாசை நாளில் நடக்கும். சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளில் நடக்கும். அந்த சூரியனை பிடிக்கிறதுக்கு ராகுவும் போறாரு, இவர் அனுமனும் போறாரு. அனுமன் சூரியனை பழம் நினைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு போறார். அனுமனோட வேகத்தை இவர் தாண்ட முடியல ராகுவால. ராகு பாம்பு தானே, பாம்பு உடல் வளைந்து வளைந்து போறதுக்குள்ள அனுமன் சர்ன்னு மேலே பறந்துட்டார். உடனே அவர் சொல்றார், பழம் இல்லைப்பா, அது தடுக்கு போய் சாப்பிட போகாத, அது நான் கிரகண காலம், அதுக்காக நான் பண்ணுறேன், பிடிக்க போகிறேன், எனக்கு வழி விடுன்னு. அவர் ஒத்துக்கலை. போய் பிடிக்கிறதுக்காக போகிற தேவர்கள்லாம் எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. இந்திரன் ஒரு இடியே இடிச்சிட்டு வாய் ஒரு கோணையாகி போகுது. அதனால தான் அனுமன் பேர் வந்தது அப்படின்வாங்க. அப்போதான் இவர் சொல்றார், உன்னை வணங்குறவங்க உனக்கு வடமாலை சாத்தி வழிபட்டால், விரும்பிய வடைமாலையை வழங்கி சாப்பிட்டால் ராகு தோஷம் நிவர்த்தி ஆகும்ட்டு ராகு பகவான் ஒரு வரத்தை கொடுத்தார். அதனோட இதுதான் பக்தர்கள் ராகு தோஷத்துலேருந்து நிவர்த்தி ஆகணும்னா அனுமனுக்கு வடமாலை சாத்துறாங்க. அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்துறாங்க தெரியுமா? ஏன் அணிவிக்கிறாங்க தெரியுமா? ராமர் வெற்றி பெற்றதை சீதைக்கு முதலில் தெரிவித்தவர் ஆஞ்சநேயர். ராவணனுக்கும் ராமருக்கும் சண்டை ஏற்பட்டது. அந்த சண்டையில் ராமர் ஜெயித்துட்டார், ஜெயம் கொண்டார் அவர். இதனால் முதலில் தெரிவித்தவர் சீதைக்கு போய் முதல்ல தெரிவித்தார். என்னன்னு தெரிவித்தார்? அதை ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னார். ராம ஜெயம் ஒரே வாரத்தில் முடிச்சுட்டார். ராமர் ஜெயம் பெற்றார் அப்படின்னார். அதனால சீதாதேவி, மகிழ்ந்த சீதாதேவி என்ன பண்ணா, அருகில் இருந்த வெற்றிலை கொடியில், அந்த அசோகவனத்தில் வெற்றிலை கொடி இருந்தது. அந்த வெற்றிலை கொடியில் இருந்த இலைகளை மாலையாக்கி அனுமனுக்கு அணிவித்தாள். அதன் அடிப்படையில் தான் எண்ணிய செயல் வெற்றி பெற ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவிக்கும் வழக்கம் உண்டானது. ஸ்ரீராம ஜெயம்னு நம்ம எழுதுறோம் இல்லையா? ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுறோம். இந்த ஸ்ரீராம ஜெயம்னா என்ன? ஸ்ரீராம ஜெயம்னா எதிரிகளை நம் அருகிலேயே வரவிடாமல் தடுத்துவிடும். இலங்கையில் ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்தது இல்லையா? அசோகவனத்தில் இருந்த சீதாதேவியின் மனதிலும் போர். தன் கணவர் வெற்றி வாகை சூடிவிட்டாரா, தகவல் ஏதுமில்லையே என்று வருந்தி கொண்டிருந்தாள். அப்போது சீதாதேவி முன்னால் நின்ற அனுமன் ஸ்ரீராம ஜெயம் என்று ஆர்ப்பரித்தார். ராமன் ஜெயித்து விட்டார் என்பதை ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டார். அதனால்தான் அவர் சொல்லின் செல்வரானார். யார்? அனுமன். பல சந்தர்ப்பங்களில் அவர் தனது சுபமான வார்த்தைகள் மூலம் சீதாராமருக்கு உயிரூட்டி இருக்கிறார். ரா என்றால் அக்னி பீஜம், பீஜம் என்றால் மந்திரம். அது அகங்காரத்தை அழிக்கும் தன்மை உடையது. மா என்றால் அமிர்த பீஜம், அது மனதில் அன்பை நிறைக்கிறது. அகங்காரத்தை நீக்கி மனதில் அன்பை நிறைப்பதே ராமநாமம். ராமா
என்று சொன்னால் ஒரு செயலில் வெற்றி கிடைத்துவிடும். அதனால்தான் ராமாவுடன் ஜெயம் சேர்த்து வெற்றி சேர்க்கப்படுகிறது. அனுமனின் வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் 33 கோடி தடவை, ஒரு தடவை 2 தடவை 100 தடவை 1000 தடவை இல்லை, 33 கோடி தடவை ராமநாமம் சொல்லி இருக்கிறார். அதிலும் பலனை எதிர்பாராமல், ஒரு எந்த பலனையும் எதிர்பார்க்கல, அந்த ராமநாமத்தை சொன்னதால் தான் இன்றும் அவர் நம்மோடு வாழும் சிரஞ்சீவியாக இருக்கிறார் அனுமன். ராமபாணம் எதிரிகளை வீழ்த்தும். ஸ்ரீ ராம ஜெயம் எதிரிகளை நம் அருகிலேயே வரவிடாமல் தடுத்துவிடும். இன்று அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இந்த அனுமனின் கதையை சொல்லி முடிக்கிறேன். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.